வணக்கம்மா. இன்றைக்கி உருளைக்கிழங்கு காரக்கறி, அதாவது கல்யாண வீட்டிலலாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி செஞ்சு பார்ப்போம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்ப்போமே. நெட் பை அம்மாச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஒரு 1/2 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு கொஞ்சம் சின்ன வெங்காயம் முழுசாக உரித்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு ஜீரகம், பெருஞ்சீரகம் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு பூண்டு நல்லா ஒரு 10 பல் உரித்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறதில்ல. எல்லாமே இந்த கல்லுரல், ஆட்டுக்கு சின்ன கல் வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா, உரல், அதில் வந்து எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், வெங்காயத்தை முதல்ல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா இப்போ நான் வந்து அதில் போட்டிருக்கேன் இல்லையா, உரித்து வச்சுருக்கேன்ல, அந்த பூண்டு பல் அதையும் கல்லுரல்லே போட்டு பேஸ்ட் பண்ணிக்குவோம். இது ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா. எப்படி இருந்தாலும் கல்லூரலில் நம்ம வந்து அப்போல்லாம் வந்து கொடக்கல், இந்த கல்லூரல், அம்மி இதில் தானம்மா வச்சு நம்ம சமைப்போம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அதிக சுவையாக இருக்கும். இது மாதிரி பேஸ்ட்டை நல்லா பூண்டை நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இதையும் நல்லாவே, அதாவது நல்லா அரைப்பட்டுரும். நம்ம வந்து அதை சில பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம செய்கிறதுனால கொஞ்சம் இதாக கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா இதில் தான் நம்ம செய்வோம். நல்லா இதையும் பூண்டையும் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் நான் எடுத்து வச்சுருக்கிறத அப்படி எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணுவோம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதுமா ரொம்ப குழையாமல் நல்லா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணுற அளவுக்கு அரை பக்குவமாக வேக வச்சுக்கணும். இந்த பூண்டு நசுக்கியாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், அதையும் நல்லா நசுக்கி ஒவ்வொன்றா வச்சுக்கணும். இது வந்து பெருஞ்சீரகம் கொஞ்சோண்டு தான், பெருஞ்சீரகம் கொஞ்சோண்டு. இதுலேயே வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா 2 மிளகு 2 ஜீரகம் போட்டுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி போடலை, வெறும் பெருஞ்சீரகம் மட்டும் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிக்குவோம். அப்புறம் தக்காளியும் இதுலேயே பேஸ்ட் பண்ணிக்குவோம். நல்லா எல்லாத்தையுமே இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. அதை ஒன்றா வானிலையில் போட்டு வதக்க போகிறோம். அடுத்தது அப்போல்லாம் 1 கிலோ 1.5 கிலோ வாங்கணும். இப்போ நிறையா பர்சன் வீட்டில் இருந்தாங்கன்னா அதுக்கு நிறையா தேவைப்படும் இல்லையா. அதுக்கும் இதே மாதிரி தான் நாங்கள் உரலில் இடித்து தான் செய்வோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா, கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு வறுவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ எல்லாம் காரக்கறி இது மாதிரி செஞ்சால் தான், இந்த மாதிரி தான் வறுவல் செய்யணும். அவசரமாக செய்கிறவங்க இப்போ இந்த காலத்தில் வந்து எப்படின்னா, ஒரு டக்குன்னு ஒரு கட் பண்ணி ஒரு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்புத்தூள் போட்டு செஞ்சுருவோம். இப்போ இது மாதிரி செஞ்சு பார்ப்போம். வானலியில் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் ரொம்ப, அதாவது நல்லாவே இருக்கும் தேங்காய் எண்ணெய் விட்டாலும். முதல்ல இந்த வெங்காயத்தை, அரைச்சி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா பச்சை வாசம் போக வதக்கிக்குவோம். இது இப்போ வந்து இதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுங்கம்மா. நான் அதை காமிக்கலை, ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து வாயுன்னு சொல்லுவாங்க. பெருங்காயத்தூள் போட்டால் நல்லது. பெருங்காயத்தூள் போட்டுங்க. கொஞ்சோண்டு இந்த வெங்காயம் வதக்கும் போதே உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். போட்டு நல்லா பச்சை வாசம் போக நல்லா வதக்கிங்க தேவையான அளவு. இதில் வந்து கல் உப்பு போடலை, நான் டேபிள் சால்ட்டு தான் போடுறேன். ஏன்னா கல் உப்பு போட்டால் டக்குன்னு கரைய மாட்டேங்குது, அதனால் டேபிள் சால்ட்டு. இப்போ பூண்டு போட்டேன். எல்லாமே நல்லா பச்சை வாசனை போக கருகாமல் நல்லா வதக்கிக்கணும். கருக விட்டுறாதீங்க, நல்லா வதக்கிங்க. இது மாதிரி கொஞ்சம் இது ரிஸ்க்கு தான் இந்த வேலை வந்து. கொஞ்சம் என்னடா இது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். ஆனால் டேஸ்ட் வந்து ரசம் சாதம், தயிர் சாதம், இதே வந்து சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கிற மாதிரி இருக்கும் இந்த காரக்கறி. பாருங்கள், இப்போ வெங்காயம் பேஸ்ட்டு, உப்பு, பூண்டு போட்டாச்சு. அது கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை கூட போட்டுக்கலாம். அது ஒரு ஆப்ஷனை வச்சுங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா இருக்கும். இதுக்கு குழம்புக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, குழம்பு பொடி, மிளகு ஜீரகம், அது வேண்டாம். அந்த பொடி போடாமல் வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து தேவைக்கு ஏற்ப. இந்த காரத்துக்கு கொஞ்சம் அதிகமாக காரம் இருந்தால் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரம் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் ஒன்றா வதக்குறோம். கடைசியில் தக்காளி பேஸ்ட்டு இதை போட்டேன். இது ரெடி ஆயிடுச்சு. அதாவது உருளைக்கிழங்கு காரக்கறிக்கு தேவையான ஒரு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா வதக்கிட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறோம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கும் போது இப்போ எண்ணெய் தேவையான இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்மா. இந்த நுணுக்கி வச்ச பெருஞ்சீரக பொடி பேஸ்ட்டு, பெருஞ்சீரக பேஸ்ட் நுணுக்கியிருக்கோம்ல, கல்லூரில் அரைச்சிருக்கோம்ல, அதை போட்டேன். இது போட்டோன்னே ஒரு கறி டேஸ்ட்டு, அதாவது நம்ம மட்டன் சிக்கன்லாம் நம்ம வதக்கோம்ல, அந்த டேஸ்ட்டு இப்போயே வந்துடும். இப்போ எல்லாம் ஒன்றா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சோண்டு தண்ணி லேசாக தெளிச்சிக்கிறேன். ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கும், அதனால் கொஞ்சம் உருளைக்கிழங்குல வந்து அந்த பேஸ்ட்டெல்லாம் நல்லா ஒன்று சேர்கிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சிக்கிறேன். தெளிச்சிக்கிட்டு அந்த உருளைக்கிழங்கை போட்டு பெரட்டி விடணும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கம்மா. இதே வந்து இந்த கோதுமை மாவில் வந்து சம்சா மாதிரி போட்டு உள்ளார ஸ்டஃப் பண்ணி இதை பொரித்து சாப்பிட்லாம். இப்போ கடுகு போட்டேன். சின்ன வானிலையில் கடுகு போட்டு பொரித்து அதில் கொட்டிட்டேன் அந்த மசாலாவில். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இப்போ உருளைக்கிழங்க அதில் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க அதில் போட்டு அப்படியே பெரட்டி கொஞ்சம் சுருளை வந்த உடனே இப்போ பாருங்கள் எல்லாம் போட்டாச்சு. இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும், துண்டு துண்டாக, ரொம்ப குழைய விடாமல் கட் பண்ணி வச்சுக்கிட்டு பெரட்டி வறுத்தா அது பாட்டுக்கு அப்படியே சுருண்டு கறி மாதிரியே வரும், அழகாக இருக்கும். சுருண்டு நமக்கே தெரியும். எண்ணெய் வந்து இன்னும் கொஞ்சம் விட்டுக்குங்க, நல்லபடியாக எண்ணெயை விட்டிங்கன்னா கொஞ்சம் சுருண்டு வரும். எல்லா மசாலாவும் ஒன்று சேர்கிறதுக்கு நம்ம பெரட்டி விடுறோம். பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன்ல, அதை மேலே போடணும். அருமையான உருளைக்கிழங்கு காரக்கறி ரெடி ஆகிடுச்சுமா. சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க. நன்றிம்மா.